வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது சில வரிகள் தான். ஆனா ரொம்ப ஆழமான, கொஞ்சம் அதிர்ச்சியான சில வரிகள். இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த ஆம், ஒரு சிக்கலான சம்பவத்தோட சுருக்கம்னு சொல்லலாம். ஆமாங்க. இந்த ஆதாரம் உறவின் சீரழிவு, பாசத்தின் போராட்டம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து எடுத்த சில குறிப்புகள். பார்க்க சின்னதா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பே இருக்கு. உறவு சிக்கல், நம்பிக்கை துரோகம், அப்புறம் ஒரு பெரிய போராட்டம், கடைசியா ஒரு மனமாற்றம், இப்படி பல விஷயங்களை இது தொடுது. ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வரிகளுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களையும், இது எழுப்புற சில கடினமான கேள்விகளையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இது வெறும் வார்த்தைங்கள்ல, ஒரு வாழ்க்கையோட சிதவு. ஒருவேளை அதோட தொடர்ச்சியையும் காட்டுது. சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல கதையோட பின்னணி. ரொம்ப சிம்பிள். ஒரே வீடு, ஹம், சம்பந்தப்பட்டவங்க, கல்யாணம் ஆகாத அண்ணன், அவரோட தம்பி, அப்புறம் அந்த தம்பியோட மனைவி. இந்த அமைப்பே ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தை உருவாக்குது இல்லையா? நிச்சயமா சரியா சொன்னீங்க. ஒரே வீட்டுக்குள்ள வாழும்போது பாசம், நெருக்கமெல்லாம் இருக்கும். அதே நேரம் பிரச்சனைன்னு வந்தா அதிலிருந்து விலகி போக முடியாத ஒரு கட்டாயமும் இருக்கும். உண்மைதான். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் அந்த வரி வருது. கொஞ்சம் மனச உழுக்கிற மாதிரி. ஒரே வீட்டில் உள்ள தம்பியின் மனைவியை திருமணமாகாத அண்ணன் வைத்து சீரழித்த கதை. இந்த வரியோட தாக்கம் ரொம்ப அதிகம். ஆமா, அந்த வைத்து சீரழித்தா அப்படிங்கிற வார்த்தைகள் அது சாதாரணமா இல்ல. ஏதோ ஒரு குற்றப்பத்திரிக்கை மாதிரி, ஒரு திட்டமிடல், ஒரு ஆதிக்கம், அப்படி தோணுது. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம். வைத்துங்கிற சொல் இருக்கே, அது ஏதோ ஒரு பொருளை நம்பக்கிட்டு வச்சுக்கிற மாதிரி. ஒரு மனுஷரை, அதுவும் குடும்ப உறவுல இருக்கிற ஒரு பெண்ணை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வர மாதிரி இருக்கு. ஹம். அதுவும் கல்யாணம் ஆகாத அண்ணங்கிற அந்தஸ்துல குடும்பத்துல அவருக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா? மூத்தவருங்கிற மரியாதை. அதை தப்பா பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு, அதாவது தம்பியோட மனைவி, அவங்க பொருளாதார ரீதியாவோ இல்ல வேற விதத்திலயோ சார்பு நிலையில இருந்திருக்கலாம். அதுவும் காரணமா இருக்கலாம். ஆனா, ஒரு சின்ன சந்தேகம். இந்த வைத்துங்கிற சொல்லுக்கு வேற அர்த்தம் இருக்காதா? ஒருவேளை இது ரெண்டு பேர் சம்மதத்தோட நடந்த, ஆனா வெளியில தப்பா தெரியின ஒரு உறவா இருக்காதா? முழு விவரம் இல்லையே நம்மகிட்ட. நீங்க கேக்குறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. வேற கோணங்கள் இருக்கலாம். ஏன்னா ஆதாரம் ரொம்ப சுருக்கமா இருக்கு. பல மாதிரி யோசிக்க இடம் இருக்கு. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள், குறிப்பா அந்த சீரழித்தங்கிற வார்த்தையோட சேர்ந்து வரும்போது, அது வற்புறுத்தல், அதிகார துஷ்பிரயோகம், சுரண்டல், இதைத்தான் ரொம்ப வலுவா காட்டுது. சரி. சீரழித்தல்னா என்ன? ஒருத்தரோட வாழ்க்கைய, அவங்க மானத்தை, மன நிம்மதிய, சுயமரியாதைய மொத்தமா குலைச்சு போடுறது. வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட இருப்பையே கேள்வி கேட்கற மாதிரி. அதனால இங்க யூஸ் பண்ணிக்கிற வார்த்தைகள் ஒரு மோசமான நம்பிக்கை துரோகத்தை, ஒரு வன்முறையை தான் குறிக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் குடும்பம்ங்கிற பாதுகாப்புக்குள்ளேயே இதை நடக்கும்போது அதோட அதிர்ச்சி ரொம்ப அதிகம். உண்மைதான். அந்த வார்த்தைகளோட கணமே தனி. சரி, இதுக்கு அடுத்ததா என்ன வருது? விடிய விடிய நடந்த போராட்டம்னு ஒரு வரி. இது அந்த ராத்திரியோட நீளத்தையும் அந்த பதட்டத்தையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, விடிய விடிய இது சும்மா நேரத்தை சொல்ற வார்த்தை அல்ல. அது ஒரு முடிவே இல்லாத கஷ்டம், இழுபறி, ஒரு பயங்கரமான ராத்திரியோட அனுபவம். ஆனா அந்த போராட்டம் எப்படிப்பட்டது? அடிதடியா, இல்ல பயங்கர வாக்குவாதமா, இல்லனா சைலண்டா மனசுக்குள்ள நடந்த ஒரு பெரிய போராட்டமா? அது அது நமக்கு தெரியல. அந்த தெளிவில்லாம இருக்கிறது தான் அதோட பயங்கரத்தை கூட்டுதோ. ஒரு மூடின வீட்டுக்குள்ள விடிய விடிய ஒரு போராட்டம். யார் யாருக்கு நடுவுல நடந்ததுன்னு சரியா தெரியல. அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுலையா, இல்ல விஷயம் தெரிஞ்சு அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவுலையா, இல்ல மூணு பேருமே மாட்டிக்கிட்ட ஒரு நரகமா அது? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த சண்டை யாருக்குள்ள என்ன விதமா நடந்துச்சுன்னு தெரியாதது அந்த சூழலோட குழப்பத்தையும் அங்க இருந்தவங்களோட கையேறி நிலையும் காட்டுது. சரீர ரீதியா இல்லைனாலும் கூட மன அழுத்தம், பயம், கோவம், விரக்தி, என்னென்ன உணர்ச்சிகள் அந்த ராத்திரி முழுக்க இருந்திருக்கும்னு யோசிக்க முடியுது. வீடுங்கிறது ஒரு பாதுகாப்பு இடம். ஆனா இங்க அதுவே ஒரு சித்திரவதை கூடமா மாறி இருக்கு. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். அந்த நீண்ட போராட்டத்தோட உச்சமா இல்ல அதோட விளைவா அடுத்த வரி வருதா? காம வெறியன் உச்சம் சென்ற அண்ணன். இந்த வார்த்தைங்க ரொம்ப நேரடியா அதிர்ச்சியா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப வலுவான வார்த்தை. சொல்லப்போனா கண்டிக்கிற மாதிரி இருக்கு. இது ஏதோ ஒரு நிமிஷத்துல நடந்த தப்பு மாதிரியோ இல்ல சாதாரண சபலத்தையோ குறிக்கல. இது ஒரு மனுஷனோட கண்ட்ரோல் போன மிருகத்தனமான ஒரு அழிவு மனநிலையை காட்டுது. உச்சம் சென்றன்னு சொல்றது அந்த நிலைமை எவ்வளோ தீவிரமா இருந்துச்சுன்னு சொல்லுது.
அந்த நிலையில ஒருத்தரோட செயல் எவ்வளோ தூரம் போயிருக்கும், அதோட விளைவு என்னவா இருக்கும்னு யோசிக்கவே கஷ்டமா இருக்கு. இது அந்த மனுஷனோட மனிதத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குது. ஆனா இந்த வெறிங்கிற சொல் அது ஒரு மாதிரி சுயநினைவில்லாத கட்டுக்கடங்காத நிலைய குறிக்குதுல்ல. இது அந்த செயலோட கொடூரத்தை சொல்றதா, இல்லனா ஒரு வகையில அந்த நபரோட பொறுப்பை குறைக்க பாக்குதா, இல்லனா இந்த கதைய சொல்றவங்க அந்த செயலோட தீவிரத்தை உணர்த்த இப்படி சொல்றாங்களா? இது ஒரு நேரடி விவரிப்பா இல்ல உணர்ச்சி வசப்பட்ட பேச்சா? நல்ல கேள்வி கேட்டீங்க. வெறிங்கிறது கண்ட்ரோல் இல்லாத நிலைதான். ஆனா சட்டப்படி பார்த்தாலும் சரி, மத்தபடி பார்த்தாலும் சரி, அது பொறுப்பா குறைக்கிறதா ஏத்துக்க மாட்டாங்க. இங்க அந்த வார்த்தை எதுக்குன்னா, அந்த செயலோட அநியாயத்தை, அதோட உச்சக்கட்ட தீவிரத்தை, சம்பந்தப்பட்டவரோட மனசு எவ்வளவு கெட்டு போயிருந்ததுங்கிறத அழுத்தமா சொல்லதான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தோணுது. ஓ, சரி சரி. இது கண்டிப்பா ஒரு உணர்ச்சிகரமான விவரிப்பு தான். இது அந்த செயலை கண்டிக்கவும், அதோட பயங்கரத்தை கேட்கறவங்களுக்கு உணர்த்தவும் யூஸ் பண்ணிருக்கலாம். இது நடுநிலையா சொல்றதை விட ஒரு தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த அண்ணா கிட்டத்தட்ட மனுஷனாவே இல்லாம போயிட்டாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவ்ளோ இருட்டான கொடூரமான சம்பவங்களுக்கு அப்புறம் கதை டக்குன்னு ஒரு யூட்டன் அடிக்குது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கடையில் மனம் திருந்தி வாழ்ந்த வாழ்க்கை. இது இது எப்படிங்க முடியும்? இதுதான் இந்த குறிப்புகள் இருக்கிற பெரிய புதிர். காம வெறியின் உச்சம் சென்ற ஒரு ஆள் எப்படி மனம் திருந்தி வாழ முடியும்? அதுவும் கடையில, அதாவது வாழ்க்கையோட கடைசி கட்டத்திலேயோ இல்ல கொஞ்ச காலம் கழிச்சோ இந்த மாற்றம் நடந்திருக்கு. இது பல கேள்விகள் எழுப்புது. முதல்ல, இந்த மனமாற்றம் ஏன் வந்துச்சு? உண்மையாவே குற்ற உணர்ச்சியா? இல்ல செஞ்ச தப்போட விளைவு பயங்கரமா இருந்ததை உணர்ந்தாரா? இல்ல ஏதாவது தண்டனை, தனிமை, நோய் இந்த மாதிரி வெளியிலிருந்து வந்த காரணமா? இல்ல ஏதாச்சும் ஆன்மீக தேடலா? ஆதாரம் இதுக்கு பதில் சொல்லல. அந்த மௌனம் தான் யோசிக்க வைக்குது. மனம் திருந்துதல் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது உண்மையா இருக்க முடியுமா? குறிப்பா இவ்வளவு பெரிய, மன்னிக்கவே முடியாத மாதிரி தோன்ற தப்புகளுக்கு அப்புறம் ஒருத்தரோட மனசுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை வெளியில இருந்து எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ரொம்ப சரி. அது உண்மையான மனமாற்றமா? இல்ல காலப்போக்குல வந்த ஒரு அடக்கமா? இல்ல வயசான காலத்துல வர இயலாமையா? இந்த மனம் திருந்திய நிலைங்கிறது யாரோட பார்வையில சொல்லப்படுது? அது அந்த அண்ணனே நினைச்சுக்கிட்டதா? இல்ல மத்தவங்க பார்த்து சொன்னதா? ஆமா. அப்புறம் கடையில் மனம் திருந்தி வாழ்ந்த வாழ்க்கைனா எப்படிப்பட்ட வாழ்க்கை? தனியா ஒதுங்கி வாழ்ந்தாரா? இல்ல அமைதியா தியானம் அது இதுன்னு இருந்தாரா? அந்த கடைங்கிறது ஒரு கடையை குறிக்குதா? இல்ல வாழ்க்கையோட கடைசி கட்டத்தையா? இந்த டீட்டெயில்ஸ் இல்லாததால அந்த வாழ்க்கையை பத்தி நமக்கு எதுவும் தெரியல. சமூக பார்வையில இருந்தும் யோசிக்கணும் இல்லையா? ஒருவேளை அவர் உண்மையாவே மனம் திருந்திட்டாருன்னே வச்சுப்போம். ஆனா அவரால பாதிக்கப்பட்டவங்க, குறிப்பா அந்த தம்பியோட மனைவி, அவங்க இதை எப்படி பார்த்திருப்பாங்க? ஏத்துக்க முடியுமா அவங்களால? மன்னிக்க முடியுமா? இல்ல இவரோட மனம் திருந்திய வாழ்க்கைங்கிறது அவங்கள விட்டு தள்ளி எங்கேயோ நடந்ததா? இவரோட மாற்றம் பாதிக்கப்பட்டவங்களோட வலிய கொஞ்சமாவது குறைச்சிருக்குமா? இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆதாரம் அந்த அண்ணனோட நிலைய மனம் திருந்தி வாய்ந்த மட்டும்தான் சொல்லுது. ஆனா அந்த உறவு சீரழிவுல சம்பந்தப்பட்ட மத்தவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு நியாயம் கிடைச்சுதா? அவங்க இந்த மாற்றத்தை எப்படி பார்த்தாங்க? இத பத்தி ஒண்ணுமே இல்ல. இந்த மௌனம் இது கதையோட முழுமையற்ற தன்மையை காட்டுது. ஒருவேளை அந்த மனம் திருந்திய வாழ்க்கைங்கிறது ஒரு வகையில தப்பிக்கிறது மாதிரி கூட இருக்கலாம். செஞ்ச தப்போட விளைவிலிருந்து தப்பிச்சு தனக்கு ஒரு அமைதியை தேடிக்கிறது. ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க காயங்கள் ஆறுச்சா இல்லையா? இந்த பதில்கள் இல்லாம இருக்கிறது இந்த கதையோட சோகத்தை இன்னும் அதிகமாக்குது. இது பார்க்க ஒரு தனி ஆளோட கதை மாதிரி தெரிஞ்சாலும் மனுஷ இயல்போட பல சிக்கலான பக்கங்களை தொடுது. குடும்பத்துக்குள்ள அதிகாரம் எப்படி தவறா பயன்படுது, நம்பிக்கை எப்படி உடையுது, மனுஷனோட மிருக குணம், அப்புறம் குற்ற உணர்வு, தண்டனை, கடைசியா எல்லாத்துக்கும் அப்புறம் மாற்றத்துக்கான சாத்தியம். அது எவ்ளோ புதிரா இருந்தாலும் சரி, கேள்விக்குரியதா இருந்தாலும் சரி. என்ன கேட்டா இந்த சின்ன குறிப்பை எழுப்புற முக்கியமான கேள்வி இதுதான்னு நினைக்கிறேன். மனுஷனால எந்த அளவுக்கு மோசமான தப்பு செய்ய முடியும், அதே நேரம் எந்த அளவுக்கு ஆழமான மாற்றத்தையும் அடைய முடியும்? இந்த ரெண்டு எல்லைக்கு நடுவுல நடக்கிறது தான் மனுஷ வாழ்க்கையோட சிக்கலான நாடகம். இங்க அந்த மாற்றம் உண்மையா எப்படி நடந்துச்சுங்கிறது ஒரு மர்மமா இருக்கு. இது மனுஷ மனசோட ஆழத்தையும் அதை கணிக்க முடியாத தன்மையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. அவளுக்கான கருவிருக்கு. ஒவ்வொரு வரியும் பல அர்த்தங்களையும் கேள்விகளையும் உள்ள வச்சிருக்கு. சரி, நாம இன்னைக்கு பார்த்த இந்த உறவின் சீரழிவு, பாசத்தின் போராட்டம் குறிப்புகள் ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த ரொம்ப தீவிரமான சம்பவங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருது. ஒரே வீட்டுக்குள்ள ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்குள்ள நடந்த நம்பிக்கை துரோகம். ஆமா.
அதோட விளைவா விடிய விடிய நீடிச்ச ஒரு போராட்டம், மனுஷனோட இருண்ட பக்கமான காமவெறியின் உச்சம், அப்புறம் ஆச்சரியப்பட வைக்கிற மனம் திருந்தி வாழ்ந்த வாழ்க்கை, இப்படி பல கட்டங்களை நாம பார்த்தோம். இதுல யூஸ் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைகள், வைத்து சீரழித்த, விடிய விடிய போராட்டம், காமவெறியின் உச்சம், அப்புறம் மனம் திருந்தி, இது எதுவுமே சாதாரணமான வார்த்தைகள் இல்ல. ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி தீவிரமான உணர்ச்சிகள், ஆழமான அர்த்தங்கள், அப்புறம் சில அறம் சார்ந்த கேள்விகளும் இருக்கு. உறவுகளோட பலவீனம், அதிகாரத்தோட ஆபத்து, தப்பு செஞ்சா வர்ற விளைவு, எல்லாத்துக்கும் மேல அந்த மனமாற்றங்கிற கான்செப்டோட சிக்கலான தன்மையை இதை காட்டுது. ஆதாரம் சின்னதா இருக்கிறதால நிறைய கேள்விகளுக்கு பதில் அல்ல. அதுவே இந்த விஷயத்தை இன்னும் யோசிக்க வைக்குது. ஆதாரம் ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் அது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது இல்லையா? ரொம்ப கொடூரமான, மன்னிக்கவே முடியாதுன்னு நாம நினைக்கிற தப்ப செஞ்ச ஒருத்தரால கூட உண்மையா மனம் திருந்த முடியுமாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதை தாண்டி ஒருவேளை அப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னு சொன்னா அது யாருக்கு முக்கியம்? அந்த மாற்றத்தை யார் ஏத்துக்கணும்? செஞ்ச தப்புக்கு உண்மையான பொறுப்பேத்துக்கிறதுனா என்ன? பாதிக்கப்பட்டவங்களோட வலிய குறைக்காத ஒரு மனமாற்றம், அது உண்மையில எதை குறிக்குது? இந்த கேள்விகளுக்கு பதில் அவ்ளோ சுலபம் இல்ல. இத பத்தி நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க.